ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து பிருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிருமம் வந்து பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எழுதியிருக்காரு. அவரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிரபஞ்சன் வந்து அவரோட இயற்பெயர் வந்து வைத்திய லிங்கம். இவர் புதுச்சேரியில் வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வந்தார். இதில் எல்லாமே அவர் வந்து பண்ணியிருக்கார். சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை. அதுக்கப்புறமா இந்த பிருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இவரோட வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் வந்து தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் இங்கே எல்லாமே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம இப்போ வந்து கதைக்கு உள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கதையோட அவுட்லைன் நம்ம இப்போ பார்க்கலான்னா, இப்போ வந்து இயற்கையோடு நம்ம வந்து சேர்ந்து வாழ்கிறதும், அந்த இயற்கையை நம்மளோட பயனுள்ளதாக மாற்றுறது, இது எல்லாமே அழகியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு மரம் வந்து நடுறோம். அந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு காய், பூவெல்லாம் கிடைக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கதை வந்து வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பிரபஞ்சன் இருக்கார்ல, இவங்க வந்து ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா? புது வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிலம் வந்து காலியாக இருக்குது. மீன்ஸ் அங்கே ஒன்றுமே இல்லை. என்னது, அந்த மரம், செடி ஒன்றுமே இல்லாமல் காலியாக இருக்குது. ஸோ வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஏன் பாட்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்கன்னா, அவங்க தானே வயசானவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முன் மரியாதை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டிகிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பசு வாங்கி வளர்க்கலாம். இந்த பசு வந்து ஒரு வீட்டுக்கு லட்சணம் மாதிரி. பசு வந்தாலே நமக்கு வந்து லக்ஷ்மி வந்தது மாதிரி. ஸோ பசு வந்து பால் கொடுக்கும். பால்லேருந்து நம்ம மோர் வாங்கலாம், தயிர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம். இப்படி வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு அது பிடிக்கல. என்னது, எனக்கு வந்து நம்ம வந்து பசு வேண்டாம். நம்ம வந்து வெண்டை இல்லைன்னா ஒரு கத்திரி இல்லைன்னா தக்காளி செடி அப்படி ஏதாச்சும் போடலாம். அப்போ நம்ம வந்து கறி ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி எல்லாம் கூட நம்ம வந்து நடலாம் அப்படின்னு வந்து இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த இவரோட தங்கச்சியோட நேம் வந்து சவுந்தரா. ஓகேவா? அப்போது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் வைக்காண்டாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் எல்லாமே வந்து மல்லிகை, கனகாம்பரம், ரோஜா செடிகள் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்க பூக்கள் எல்லாம் வந்து நிறைய வரும். ஸோ அது வந்து அழகை வந்து இன்னும் மேற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறா. இந்த கத்திரி, வெண்டை இதெல்லாம் வந்து ஒன்லி சோற்றுக்கு தான். ஆனால் வந்து மனிதன் வந்து இதெல்லாம் அழகையும் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு அவ சொல்கிறா. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு முடிவுமே வரல. என்ன பண்ணலாம்? அந்த காலி நிலத்துல வந்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு யாருமே ஒண்ணுமே யோசிக்கல. அப்படி அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. ஸோ, அந்த சபைய அவங்க கலைச்சிட்டு அவங்க அப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து 2 நாள் கழியுது. அப்போ வந்து அவங்களோட அப்பா வந்து சாயங்காலம் வந்து ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த அ முருங்கை செடி அவர் கொண்டு வராரு. அவர் கொண்டு வந்து சொல்றாரு, "நம்ம வந்து முருங்கை நடலாம்" அப்படின்னு. இப்போ இந்த முருங்கை மரம் வந்து மரங்கள்லயே சிறந்தது வந்து முருங்கை தான். இதோட வேர் வந்து நம்மளோட வீட்டு மதில, இல்லைன்னா அஸ்திவாரத்த இதெல்லாமே வந்து டேமேஜ் பண்ணாது. இடத்தையும் அடைக்காது. ஸோ முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து கூட்டா யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கை காய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து கப்பத்தை எல்லாம் வந்து கரைக்கும். கால்சியம் சத்து இருக்கு. ஸோ வீட்டு ஃப்ரெண்டில் இது வந்து நம்ம வளர்த்தோன்னா ஸோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நிழலும் தரும். அதுக்கப்புறமா வந்து அந்த மரத்தோட பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு வந்து என்னது வெயிலே வராது. ஸோ குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அப்பாவுக்கும் முருங்கை பிடிக்கும். இவருக்கும் பிடிக்குமா, அம்மாவுக்கும் பிடிக்குமா. ஸோ அப்போ அடுத்த நாள் காலையில்
அந்த அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்ல இருந்து அவரோட பையன் வந்து ஒரு முருங்கை கிளைய வந்து கொண்டு வரான். இந்த முருங்கை கொம்பு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து அந்த தண்ணி வந்து அந்த நீர் வந்து சுரக்குது. அதே மாதிரி அந்த மர வாசனை வருது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த சதுர நிலம் இருக்கு இல்லையா? காலி மரம் இருக்குல்ல, அதுல வந்து நடு பாகத்துல அவங்க அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து வந்து அந்த முருங்கை மரத்த வந்து நடுறாங்க. இப்போ எல்லாமே நட்டாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த கொஞ்ச நாளுக்கு அவங்களுக்கு வந்து முருங்கைய பத்தி அவங்க மறந்தே போயிட்டாங்க. இப்படி நம்ம ஒண்ணு வாங்கினோம், இப்படி நட்டோம், அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகமே இல்ல. அவங்க வந்து மறந்தே போயிட்டாங்க. அப்படி ஒரு உணர்வே இல்லாம அப்படி அப்போ ஒரு நாள் வந்து காலையில இந்த நம்ம கதை ஆசிரியர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களோட தங்கச்சி சௌந்தரா வந்து இவர வந்து எழுப்புறாங்க. எழுப்பி, "அண்ணா வந்து பாரு, நம்மளோட முருங்கை மரம் வந்து முளைச்சிடுச்சு. அதுல இருந்து என்னது லீஃப் எல்லாம் வரத் தொடங்கிடுச்சு." ஸோ இப்படி சொன்ன உடனே இவங்க வந்து டப்புன்னு அப்படின்னு உடனே எழும்பி கீழே வந்து ஓடுறாங்க. அத வந்து பார்க்குறதுக்கு. அங்க வந்து அந்த மரத்த சுத்தி அவங்களோட அவங்களோட ஃபேமிலி மொத்தமா சுத்தி நிக்கிறாங்க. அங்கேருந்து அந்த அந்த மரத்துலேருந்து சின்ன சின்ன அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து வருது. அத எல்லாருமே வந்து பரவசத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப அன்னையிலேருந்து காலையில விடிந்த உடனே எல்லாருடைய வேலையுமே வந்து அந்த முருங்கை மரத்த வந்து போய் பார்க்குறது தான். அதோட ஒவ்வொரு வளர்ச்சியுமே அவங்க வந்து அப்படியே கண்ணும் கருத்துமா பார்க்குறாங்க. ஸோ, அவங்க வந்து அந்த முருங்கை மரம் வந்து எப்படி வளருது அப்படின்னு அவரு எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஆ "அன்று முதல் விடிந்ததும் எங்களில் முதல் வேலை முருங்கையை பார்ப்பதுதான். அதன் வளர்ச்சியின் ஒவ்வொரு கணுவும் எங்களுக்குத் தெரிந்தே நிகழ்ந்தது. உளுந்தம் பொட்டியின் அளவான தளிர், மெல்லிய நரம்பு போல அது விடும் கிளை, பச்சை பட்டாணியைப் போல அதன் இலை, ஊடே ஊடே தோன்றும் அதன் புதிய புதிய தளிர்கள் எல்லாம் எங்கள் கண் முன்பாகவே நிகழ்ந்தன." ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த முருங்கை மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்குது. ஸோ அதை வந்து பயன்படுத்த தொடங்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க அம்மா வந்து நெய்யை வந்து உருக்குறாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, அந்த நெய்யை உருக்கும்போது அதில் இந்த என்னது முருங்கை இலைய நம்ம போட்டு அத வந்து நெய் உருக்குனா, இன்னும் வந்து டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அந்த நெய் உருக்கும்போது அந்த முருங்கை இலைய போட்டு உருக்கி ஆ குடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து மத்தியானம் எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை வச்சு தான் சாப்பிடுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அந்த அந்த நெய் வந்து இன்னுமே டேஸ்ட்டா இருந்துச்சாம் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த நெய்யில போட்ட அந்த முருங்கைக்கீரையும் டேஸ்ட்டா இருந்துச்சாம். ஆனா எல்லாருக்குமே ஒரு வருத்தமும் இருக்கு. இந்த என்னது நம்ம நம்ம ஆசையா வளர்த்த இந்த செடியிலேருந்து நம்ம இந்த இலையை பறிச்சுட்டோமே அப்படின்னு அந்த வருத்தமும் இந்த ஆசிரியருக்கு வந்து இருந்துச்சாம். பட் ஆல்சோ அத வந்து யூஸ் ஆச்சுல்ல நெய்ய உருக்கி, அது ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசிரியர் இவர் வந்து வேலைக்கு போகும்போது, இப்ப நம்ம காத்துல வந்து அந்த மரம் வந்து அசையும் அல்லே! ஸோ அப்படி அசையும்போது இவருக்கு என்ன தோணும்னா, நம்ம வந்து வேலைக்கு போறோம். இந்த மரம் வந்து நம்மகிட்ட பேசுறது மாதிரி, அப்படின்னா பாய் சொல்றது மாதிரி, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து இவருக்கு வருது. ஸோ அந்த இயற்கையோடு இணைந்தது மாதிரி இவருக்கு வந்து இருக்குமாம். அதுக்கப்புறமா இந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப மத்தியான வேளைகள்ல வந்து, அவர் இந்த மரத்துக்கு அடியில வந்து ஈஸி சேர் போட்டுக்கிட்டு, அதிலேயே உட்காந்து ஒரு புக்கு ஃபுல்லாவே படிக்கிறது, அதுக்கப்புறமா ஏதாச்சும் எழுதுறது, இந்த மாதிரியே ஃபுல்லாவே வந்து அவருக்கு வந்து டைம் பாஸ் ஆகுது. அவருக்கு வந்து வெயிலே தெரியறதில்ல. ஏன்னா வந்து இந்த மரத்துக்கு கீழ இருக்கிறதுனால ரொம்ப நிழலா இருக்கு. ஸோ, இந்த முருங்கை மரம் வந்து இவங்க வீட்ல வந்ததுக்கு அப்புறமா, இவங்க வீட்ல வந்து பெண்கள் எல்லாமே வந்து வரதுக்கு தொடங்கிட்டாங்க. நெறைய பேர் இப்ப வரத் தொடங்குறாங்க. ஸோ, இவங்க அம்மா வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கீரை கட்டு, இல்லைன்னா வந்து ஒரு 2, 3 முருங்கைக்காய் இந்த மாதிரி வந்து கொடுத்து அனுப்புவாங்க. நெறைய பேர் இதுக்காகவே வாராங்க. ஸோ, இவங்க அம்மாவும் வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே குடுத்துருவாங்க. இப்போ இவங்க அம்மா வந்து சண்டை போடுற ஆளெல்லாம் இல்ல. பக்கத்து வீட்ல போய் கதை பேசுறது, அந்த மாதிரி பட்ட ஆள் இல்ல. ஸோ வந்து எல்லாருமே இவங்கள வந்து ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. பட் இந்த கீரை வந்த பிறகு இந்த முருங்கை
மரம் வந்த பிறகு எல்லாருமே இவங்க அம்மாட்ட வந்து ஒரு என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இதனால நெறைய சொந்தங்கள் வருது. அதுக்கப்புறமா வந்து இவங்க வீட்ல உள்ள அந்த கீரை, அந்த முருங்கைக்கீரை அண்ட் அந்த முருங்கைக்காய யூஸ் பண்ணிட்டு, அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கீரை வந்து தேன் மாதிரி, இந்த காய் வந்து மதுரம் மாதிரி" அப்படின்னு வந்து பாராட்டுறாங்க. இவங்க அம்மாவுக்கு வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இவங்களோட முருங்கை மரம் எப்படி வளருதுன்னா, ரொம்ப அடர்த்தியாவும் இல்லாம, ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லாம, அது வந்து வானத்தை நோக்கி அப்படிதான் வளருது. ஸோ இவங்க முருங்கை மரம் வந்து காக்கை, குருவிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து மரம். இவங்களோட இவங்களோட மரத்துல வந்து முருங்கை, காக்கை காக்கை எல்லாமே வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னது என்னது வெஹிக்கிள்ஸோட கூச்சல், ஓசை இதெல்லாம் போய் இப்போலாம் இவங்க வீட்ல வந்து பறவைகளோட அந்த சவுண்டு அத தான் அவங்க வந்து இசைன்னு சொல்லியிருக்காங்க. பறவைகளோட இசையில தான் இவரு வந்து காலையில கண்ணே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். நான் வந்து எழுந்திருப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஸோ, இவருக்கு வந்து முருங்கையில வந்து அந்த பறவைகளும், அதுக்கப்புறமா அந்த தொங்கும் காய்களோடு அந்த முருங்கை மரத்த பார்க்கும்போது, அவங்க தாத்தா வந்து இந்த குழந்தைகள வந்து தோள் மேல தூக்கி கொண்டு போறது மாதிரி, அந்த மாதிரி அவருக்கு வந்து தோன்றுமாம். அதுக்கப்புறமா இவங்க வீட்ல வந்து இப்போலாம் முருங்கை இல்லாம ஒரு சமையலுமே இல்ல. எல்லாமே முருங்கை வச்சு தான். என்னது முருங்கைக்கீரை, இல்லைன்னா பிரட்டல் அல்லது கூட்டு, காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாருக்கு மற்றுக்கில்லாத விசேஷமான மணமும், சுவையும் உண்டு. எனக்கு அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமாம். நெக்ஸ்ட் வந்து காய் காரக்குழம்பு, காய் பொரியல் இப்படி வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஃபுல்லாவே வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் டைம்ஸ்ல எல்லாமே வந்து இந்த முருங்கை மரத்தோட கீழ வந்து உட்காந்து இருக்கிறது எல்லாமே வந்து இயலாகிட்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மழை ஏதாச்சும் பொழிஞ்சு, காற்று ஏதாச்சும் ஈரமா இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ரூமுக்கு வந்து போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நாட்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ, இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ஆஃபீஸ்ல இருக்கிறாரு. மழை வந்து ரொம்ப, ரொம்ப நல்லா பெய்யுது. நெக்ஸ்ட்டு அதுக்கு கூட வந்து காற்றும் வந்து ரொம்ப பலத்த காற்று வந்து வீசுது. ஸோ, இதனால இந்த ஜன்னல், கதவு இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்த முடியாதது மாதிரி அது ஃபுல்லாவே அ அடிச்சு, அடிச்சு அப்படி இருக்குது. இந்த இடி, மின்னல் எல்லாம் இருக்கும்போது நம்ம கதவு, ஜன்னல் எல்லாம் எப்படி சவுண்டா இருக்கும். ஸோ, அதே மாதிரி அடித்து அப்படி ஒரு சவுண்டா இருக்கு. இப்போ இவர் வந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு போறாரு. இவருக்கு வீட்டுக்கு போகும்போது, அவங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லா அங்க தெருவுல இருக்கிற எல்லா சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாமே வந்து கூட்டமா கூடி நிக்கிறாங்க. இவங்களோட அம்மா, அப்பா, பாட்டி இவங்க எல்லாமே கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அந்த தெருவுல வந்து இவங்களோட முருங்கை மரம் வந்து அந்த மழையில மொத்தமாவே சாஞ்சு கீழ விழுந்து கிடக்கு. அந்த தெருவையே அடைச்சு அப்படி கிடக்குது. அது எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா, மெல்லிய மெல்லிய விரல்களாக கிளைகள், பொட்டு பொட்டாய் இலைகள், ஊடே தங்க பொட்டாய் மஞ்சளாகி பழுத்து போன இலைகள். ஸோ, இப்போ வந்து இவங்களோட முருங்கை மரம் வந்து கீழ விழுந்துடுச்சு. ஸோ, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து கீரை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து கீரை எடுத்துட்டு போறாங்க. காய்கள் யாருக்கு வேணுமோ காய்கள் எடுக்குறாங்க. அந்த மரத்தோட அந்த 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 இத வந்து விறகாக கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட சக்திகளுக்கு ஏத்தது மாதிரி எடுத்து கொண்டு போறாங்க. இப்படி இவங்களோட கண் முன்னாடியே அந்த இடத்துல இருந்த அந்த முருங்கை மரம் வந்து கண் முன்னாடியே காணாம போகுது. நெக்ஸ்ட் டே காலையில அவர் எழும்பி பார்க்கும்போது தான் அந்த மரம் இல்லாததோட தாக்கம் அவங்களுக்கு வந்து புலப்படுது. காலையில இதுக்கும் முந்தின நாள் இருந்தது வந்து இன்னைக்கு வந்து இல்ல. அந்த மரம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு நிழல் தந்துச்சு, எவ்வளவு சந்தோஷத்த குடுத்து, இப்போ ஒண்ணுமே இல்ல. ஸோ, அப்படி அவங்க வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் வந்து இவர் காலை மாடியில இருந்து கீழ இறங்கி வாராரு. அப்போ வந்து அந்த முருங்கையோட பக்கத்துல போய் நின்னு பார்க்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஆச்சரியம் வருது. என்னன்னா, அது வந்து பாதியா உடைஞ்சு கீழ விழுந்துச்சு இல்லையா? ஸோ, அந்த அந்த துண்டு மரத்துல இருந்து ஒரு சின்ன இலை வந்து என்னது கிளைச்சிருக்கு. ஸோ, அந்த மரத்துல வந்து உயிர் இருக்கு. அப்படி வந்து கதைய வந்து முடிச்சிருக்காங்க.
ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து இந்த ஸ்டோரி முடிஞ்சு சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.